கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமானிய வில்லியம் மரியம் பிரென்ஹாம் அவர்களால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1963ஆம் வருஷம் பிரென்ஹாம் கூடாரம், ஜெஃபர்சன்வில், இந்தியானா, அமெரிக்காவில் தி இண்டிக்ட்மென்ட், குற்றச்சாட்டு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். ஆனால் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். Now we've had many exodus, அநேக யாத்திரைகள் நமக்கு இருக்கின்றன. but we can definitely put our hand on the place, time of 3 exodus. ஆனால் குறிப்பாக 3 யாத்திரைகள், அது நிகழ்ந்த இடங்களையும் நேரங்களையும் நாம் கூற முடியும். That God in the form of a pillar of fire has come down to call and separate people. ஜனங்களை அழைக்கவும் அவர்களை வேறு பிரிக்கும்படியாக தேவன் அக்கினி ஸ்தம்ப வடிவில் இறங்கி வந்தார். And now it's separating of people. இப்பொழுது அது ஒரு ஜனங்களை வேறு பிரிக்கிறதா இருக்கிறது. And we find out that when he called his first exodus, அவர் தமது முதலாம் யாத்திரையை அழைத்த போது he went before them in a pillar of fire, அவர் அவர்களுக்கு முன்பாக அக்கினி ஸ்தம்பத்தில் சென்று and leading them to a land. அவர்களை ஒரு தேசத்திற்கு வழிநடத்தினார் என்று கண்டறிந்தோம். For later he appeared before them in the form of a man called Jesus Christ. அங்கே பின்னர் அவர் அவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்னும் மனித ரூபத்தில் பிரத்யட்சமானார். He come from God and went to God. அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார், தேவனிடத்திற்கு சென்றார். And he was rejected. அவர் புறக்கணிக்கப்பட்டார். And he come down to call a people out of a formal condition that they got into. ஒரு சம்பிரதாய நிலைக்குள்ளாய் இருந்த நிலைமையில் இருந்த அவர்களை வெளியே அடிக்கும்படியாய் அவர் வந்தார். Like they had down in Egypt to give away to sin and to the ways of the Egyptians. பாவத்துக்குள்ளாகி எகிப்தியர்களின் முறைமையிலே சென்றது போன்றதான அவர்கள் எகிப்தில் இருந்தது போன்ற நிலைமையில் இருந்து அழைத்தார். And God called them out. தேவன் அவர்களை வெளியே அழைத்தார். And now we find the second time they give away under captivity to a Roman Empire. ஒரு ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இரண்டாவது முறை தங்களை அடிமைகளாக்கி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And they got off in the creeds and got away from the real sincerity of the worship. அவர்கள் கோட்பாடுகளுக்குள்ளாகி உத்தமமான உண்மை ஆராதனையை விட்டுவிட்டார்கள். And God again sent another exodus. தேவன் மறுபடியும் இன்னொரு யாத்திரை அனுப்பினார். He appeared in the form of a man that led man. அவர் ஒரு மனித உருவில் தோன்றினார், அது மனிதனை வழிநடத்தினது. In the first exodus he was a pillar of fire. முதலாம் யாத்திரையின் போது அவர் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். Then when he came on earth in the land, பின்னர் அவர் ஆட்டுக்குட்டியாக இவ்வுலகில் தோன்றினார். to where he led them. அப்பொழுது அவர்களை அங்கு வழிநடத்தினார். What a beautiful type will be in the millennium where he's leading the church now. 1000 வருஷ அரசாட்சிக்கு இது எவ்வளவு அழகான முன்னடையாளமாய் உள்ளது. இப்பொழுது அவர் சபையை அங்குதான் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். We shall see him as he is. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். We'll have a body like his own glorious body. அவருடைய மகிமை சரீரத்தைப் போலவே நாமும் ஒரு சரீரத்தை உடையவர்களாய் இருப்போம். And today, by the light of the gospel reflecting from a light, இன்றைக்கு சுவிசேஷத்தின் ஒளி ஒரு ஒளியிலிருந்து பிரதிபலிக்கின்றது. a pillar of fire visibly among us. அந்த ஒளிதான் நமது மத்தியில் காணப்படும் அக்கினி ஸ்தம்பம். Science has seen it. It's in the magazines and across the world. விஞ்ஞானம் அதை கண்டிருக்கிறது. அது பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் சென்றுள்ளது. And it's both scientifically and spiritually recognized as the same pillar of fire. விஞ்ஞானத்தின் மூலமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அது அதே அக்கினி ஸ்தம்பம் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. By the same signs and same things it did always. அது எப்பொழுதும் செய்கின்ற அடையாளங்களையும் காரியங்களின் மூலமாய் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. And now in the midst of days when there's a lot of fanaticism and things, yet God always identifies himself. அநேக மூடத்தனமான கொள்கைகளும் காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற நாட்களின் மத்தியில் தேவன் தம்மை எல்லா நேரங்களிலும் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். Now we find this, and what a glorious thing it is to know. இப்பொழுது இதை நாம் கண்டோம், இதை அறிந்திருப்பது என்ற ஒரு மகிமையான காரியம். That this earthly tabernacle someday, this old frail body that we're sick and afflicted in, அதாவது ஒரு நாளிலே இந்த பூமிக்குரிய கூடாரம்
நாம் வியாதிப்பட்டும் துன்பப்படுவதுமான இந்த பலவீனமான சரீரம் will be changed and made like unto his own glorious body. மாற்றப்பட்டு அவருடைய மகிமையான சரீரத்தை போன்று இருக்கும் என்பது. Then we shall see him as he is and be with him in the land that we're bound for today. அப்பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே தரிசித்து இன்றைக்கு நாம் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த தேசத்தில் அவருடன் என்றென்றுமாய் வாழ்வோம். Oh, I almost make us feel like standing and singing, I'm bound for the promised land. ஓ, நாம் எழுந்து நின்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கும் தேசத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று பாடலை பாட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. They'll probably be singing at the baptismal service anyhow, because that's our baptismal song. ஒரு காலம் நமது ஞானஸ்தான ஆராதனை போது அப்பாடலை பாடலாம், ஏனெனில் அது நமக்கு ஞானஸ்தான பாடலாய் உள்ளது. Now, to the brethren, both here and in the land of where the tapes go, and that's world around. நமது சகோதரருக்கும் உலகநாடா செல்லும் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கும் இதை கூற விரும்புகிறேன். This message are not directed to any certain individual. இந்த செய்தி எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் நோக்கியதா இல்லை. And we wouldn't want people to think that we are some sort of a clan or a bunch of fanatics that's been gathered ourselves together. நாங்கள் மூடபக்தி வைராக்கியம் பொருந்திய குழுவென்றும் ஏதோ ஒருவித கூட்டத்தார்களாக நாங்கள் என்று குழுமியுள்ளோம் என்றும், to separate ourselves, seemingly not having the faith. ஏதோ விசுவாசம் இல்லாதபடியினாலே தனியாக பிரிந்திருக்கிறோம் என்றும், Separate ourselves against anybody or against God or against the church. வேறு யாருக்கோ அல்லது தேவனுக்கோ அல்லது சபைக்கோ எதிராக பிரிந்திருக்கிறோம் என்றும் யாரும் எண்ண வேண்டாம். We are for the church. நாங்கள் சபையை ஆதரிக்கிறோம். But we're only trying to point out by the Holy Spirit and His help the reason for this segregation that we have today. ஆனால் பரிசுத்த ஆவியினால் அதன் உதவியை கொண்டு இன்றைக்கு இவ்விதமாக பிரிந்திருப்பதற்கான காரணத்தை மட்டும் நாங்கள் சுட்டி காட்ட பிரயாசிக்கின்றோம். We do not believe in it. அதில் நாங்கள் விசுவாசம் வைக்கிறதில்லை. We believe that all churches ought to be fellowshipping together, not segregated away. சபைகள் அனைத்தும் ஒருமித்து ஐக்கியம் கொள்ள வேண்டுமே ஒழிய பிரிந்திருக்க கூடாது என்று நம்புகிறோம். The Methodists of their group and the Baptists of theirs. அதாவது மெத்தடிஸ்டுகள் அவருடைய குழுவிற்கும் பாப்டிஸ்டுகள் அவருடையதற்கும், the oneness and the Trinitarians and what we have all separated out. ஒருத்துவக்காரர்கள் தீர்த்துவக்காரர்கள் இன்றைக்கு உள்ளது போன்று எல்லாம் தனித்தனியாக பிரிந்திருக்க கூடாது என்பதுதான். We believe that it should be together as one great united group of the body of Jesus Christ waiting for that glorious coming. இவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு மகத்தான குழுவாகவும் அந்த மகிமையான வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கும் அவருடைய ஒன்றான இணைந்த இயேசு கிறிஸ்து சரீரமாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். They should not be separated at all. அவர்கள் தங்களை பிரித்து காட்டக்கூடாது. And what separates it, there's bound to be some basic reason that we're not together. அவர்கள் அவ்விதம் ஒன்றாக இணைந்திராமல் வெவ்வேறாக பிரிந்திருப்பதற்கு ஏதாவது அடிப்படையான காரணம் இருக்க வேண்டும். Studying it, I realize in studying it, it's not the colors of our skin. அதை ஆராய்ந்து பார்ப்போமானால் அது சரும நிற வித்தியாசத்தின் காரணமாக அல்ல. Because yellow, black, brown, and white all separate in different organizations. வித்தியாசப்பட்ட ஸ்தாபனங்களில் மஞ்சள், கருப்பு, பழுப்பு, வெள்ளை என்று எல்லாரும் பிரிந்திருப்பதனால் அல்ல. It's not the kind of food we eat. We all eat the same food. We wear the same kind of clothes and so forth. நாம் உண்ணும் ஆகாரம் அதற்கு காரணம் அல்ல என்று உணர்கிறேன். நாம் யாவரும் அதே விதமான ஆகாரத்தை புசிக்கிறோம், அதே விதமான ஆடைகளை உடுத்துகிறோம். இவ்விதமாக But I see where basically it's at is man who's got off the beaten path of the teaching of the gospel. ஆனால் அடிப்படையாக எதில் இருக்கிறது என்று நான் காணுகிறேன் என்றால், அதாவது சுவிசேஷ போதனையின் பாதையை விட்டு வழி தவறிவிட்ட மனிதனே. Each man. And there ought to be some way to definitely show which is right and wrong. எது சரியானது என்றும் எது தவறானது என்றும் நிச்சயமா எடுத்து காட்ட ஏதோ ஒரு வழி இருக்கத்தான் வேண்டும். And the only way you'll ever do it is not put any interpretation to the word. நீங்கள் அதை செய்ய உள்ளதான ஒரே ஒரு வழி என்னவென்றால், வார்த்தைக்கு உங்கள் சொந்த வியாக்கியானங்களை கொடுக்காமல் Just read it the way it is and believe it that way. அதை இருக்கின்ற வண்ணமாகவே அதை வாசித்து அதே விதமாக அதை விசுவாசிப்பதுதான். Each man putting his own interpretation makes it say something different. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொந்த வியாக்கியானமானது அதை ஏதோ வித்தியாசமானதை சொல்லுவது போல் ஆக்குகிறது. Brings it back to the original organization of the Catholic Church, அதை மூலஸ்தாபனமாகிய கத்தோலிக்க சபைக்கே திரும்ப கொண்டு வருகிறது. which the Catholic Church believes that God is in His church.
அதாவது தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார் என்று கத்தோலிக்க சபை விசுவாசிக்கிறது. Then the word has nothing to do with it. தேவனுடைய வார்த்தைக்கு அதனோடு எந்தவித பந்தமும் இல்லை. And God is in His church. தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார். And we Protestants, as we find in Revelation 17, that all of them heaped up together. புராட்டஸ்டன்ட்களாகிய நாம் அனைவரும் வெளிப்படுத்தல் 17 நாம் காணுகின்ற விதமாக யாவரும் ஒரே குவியலாய் குவிக்கப்பட்டிருக்கிறோம். And that the Catholic Church was the mother of all organizations. எல்லா ஸ்தாபனங்களுக்கும் கத்தோலிக்க சபை தாயாக விளங்குகிறாள். And we see that the Protestant organization yet blindly புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனங்கள் அனைத்தும் குருட்டுத்தனமாக has the same nature of the Catholic Church. கத்தோலிக்க ஸ்தாபனத்தின் தன்மைகளையே கொண்டுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். The Bible calls the Catholic Church a whore and calls the Protestant Church harlots. வேதம் புராட்டஸ்டன்ட் சபைகளை வேசிகள் என்றும் கத்தோலிக்க சபையை மகா வேசி என்றும் அழைக்கிறது. Said that the whore was the mother of harlots. வேசிகளுக்கு தாய் என்று அழைக்கிறது. And that is people, it's an ill-famed woman who doesn't live true to her marriage vows. அதற்கு அர்த்தம் அவள் தான் செய்த விவாக பொருத்தனைக்கு உண்மையாக வாழாத அபகீர்த்தியுள்ள பெயரை கொண்ட ஸ்திரீ என்பதாம். And we all claim to be the bride of Christ and yet so untrue. நாம் அனைவரும் கிறிஸ்துவின் மணவாட்டி என்று கூறிக்கொண்டு அதே சமயத்தில் அதற்கு உண்மையற்றவர்களாய் இருக்கிறோம். What would make the untrueness? அந்த உண்மையற்ற தன்மைக்கு காரணம் என்ன? By living contrary to the discipline that God has laid out for His bride to live by. That's my own opinion. தேவன் தமது மணவாட்டிக்கென அளித்துள்ள வழிமுறைகளுக்கு முரணாக வாழ்வதால் அது என் சொந்த அபிப்பிராயம். The Bible, and it is the infallible Word of God, I believe. வேதம் அது தேவனுடைய பிழையற்ற வார்த்தை என்று நான் நம்புகிறேன். And therefore we find out that the Protestant Church, in order to have an organization, separates itself even from the Scriptures to make its organization. எனவே புராட்டஸ்டன்ட் சபை தனக்கென்று ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேத வாக்கியங்களிலிருந்து தன்னை பிரித்துக் கொள்ளுகிறது. Ministers ordained will hold the things that they ஸ்தாபனங்களில் போதகராக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை now they come to my study and in the rooms by the hundreds and tell me, அவர்களுடைய நூற்றுக்கணக்கானோர் என் அறைக்கு வந்து, Brother Branham, you make those challenges to people, nobody's going to stand out there against that, they know it's the truth. சகோதரன் பெண்ணமே, ஜனங்களுக்கு சவால் விடுகிறேன், அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் முடியாது, அது உண்மை என்று அவர்களுக்கு தெரியும் என்றனர். Well, I said, why don't you do it? அப்படியானால் நீங்கள் ஏன் அதை கைக்கொள்ள கூடாது என்று அவனை கேட்டேன். Well, you see, if I do, I'll be begging my bread. பாருங்கள், நான் அப்படி செய்தால் என் ஆகாரத்திற்காக பிச்சை எடுக்க நேரிடும். Nobody, I've got a ministry, I've got to get to the Lord. எனக்கு ஒரு ஊழியம் இருக்கின்றது, நான் தேவனை அணுக வேண்டும். And I've got to get to the people, and I'll have no backing up. ஜனங்களையும் அணுக வேண்டும், எனக்கு எந்த ஆதரவும் இராது என்கின்றனர். Do you only realize that Christ is our backing up? The Bible is our backing. See? கிறிஸ்து தான் நமது ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் வேதம் தான் நம்மை ஆதரிக்க வேண்டும் என்றும் நீங்கள் உணர்வதில்லையா? பாருங்கள். But then that throws the Protestant church exactly the very same thing the Catholic church is. அப்படியானால் புராட்டஸ்டன்ட் சபைகளும் கத்தோலிக்க சபையை போலவே இருக்கிறது என்பதை காட்டுகிறது. The Catholic church doesn't care. Well, I don't say I don't make it that rude to say they don't care what the Bible says. கத்தோலிக்க சபை எதற்கும் கவலைப்படுகிறதில்லை. வேதம் கூறுவதை குறித்து அவர்கள் கவலை கொண்டிருந்து அவ்வளவு கடூரமான சொற்களை உபயோகிக்க நான் விரும்பவில்லை. They believe the Bible, but see, they got apostolic succession is what the Catholic church is based upon. அவர்கள் வேதத்தை விசுவாசிக்கின்றனர், ஆனால் அவர்கள் அப்போஸ்தல வாரிசு என்பதில் விசுவாசம் கொண்டுள்ளனர். That's the succession of popes, and called Peter the first pope and on down. அதன் அடிப்படையில் தான் கத்தோலிக்க சபை அமைக்கப்பட்டுள்ளது. போப்பாண்டவர் வழியாக வருவதாகவும் பேதுரு தான் அவருடைய முதலாவது போப்பாண்டவர் என்றும். Now they believe that. They emphatically believe that. அவர்கள் அதை ஆணித்தரமாக விசுவாசிக்கின்றனர்.